ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ பரம குருப்யோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர குரவே நமஹ. ஸ்ரீ காஞ்சி மகா குரவே நமோ நமஹ. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். தற்பொழுது உலகத்தில் நடைபெறக்கூடிய யுத்தம் என்பது எல்லா தரப்பிலும் கவலைகளையும் அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே நடைபெறக்கூடிய யுத்தத்தினால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், சாப்பிடக்கூடிய உணவுக்கு கூட பஞ்சம் ஏற்படும் என்று மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளும் காஞ்சி மகாகுருவும் முன்பே திருவாய் ஒழிந்து அருளி இருக்கிறார்கள். தற்பொழுது அத்தகைய நிலை வந்துவிட்டது. எனவே அதை தடுத்து நிறுத்துவதற்கும் உலகம் அமைதி பெறவும் முக்கியமான 2 ஸ்லோகங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இல்லத்திலே விளக்கேற்றி ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமோ அத்தனை முறை பாராயணங்கள் செய்ய வேண்டும். அதில் முக்கியமான ஸ்லோகம் முதலாவது ஸ்ரீ பூர்ணபோத குருதீர்த்த பயோப்தி பாரா என்று சொல்லக்கூடிய அப்பண்ணாச்சாரியார் எழுதிய ஸ்லோகம். மகான் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன பிரவேசம் செய்யக்கூடிய சமயத்திலே அவரை காண வேண்டும் என்று துங்கபத்ரா நதிக்கரைக்கு முன்பாக நின்று கொண்டு அப்பண்ணாச்சாரியார் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிய அந்த துங்கபத்ரா நதியை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொன்னவுடன் மறுகணம் அந்த நதி 2ஆக பிரிந்து வழிவிட்டது. இதை நாம் திரைப்படங்களிலும் பார்த்திருப்போம். உடனடியாக வழி கிடைத்தது. ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்திற்கு வருகை தந்தார். மகான் ராகவேந்திரரும் அவருடைய ஸ்லோகத்திற்கு ஹயக்ரீவரே சாட்சி என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இதை பாராயணம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான வழி கிடைக்கும். அடுத்ததாக காஞ்சி மகா பெரியவாள் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இது போன்ற உலகத்திலே யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று 12 காலம் முன்பாகவே, சரியாக சொல்ல போனால் 1966 வருடத்திலேயே ஐநா சபையில் MS சுப்புலட்சுமி அவர்கள் மைத்ரீம் பஜத என்ற பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி தானே தன் திருக்கரத்தால் எழுதி கொடுத்தார்கள். அந்த பாடலிலே உலகம் அமைதி பெற வேண்டும், யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், எங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்று அற்புதமான உலக அமைதியை கருதி அந்த பாடலை மகா பெரியவாள் எழுதியிருக்கிறார். எனவே அத்தகைய பாடல் ஓங்கி ஒலித்தவுடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பித்தன. எனவே இந்த 2 முக்கியமான ஸ்லோகங்களையும் பாடல்களையும் ஒருவர் வீட்டினில் பாராயணமாகவோ அல்லது செல் மூலமாக இயக்கி அந்த பாடல்களை பாடியோ அல்லது கேட்டோ விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உலகத்தில் நடைபெறக்கூடிய யுத்தங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது ராகவேந்திர குருமார் ஸ்ரீ மகானுடைய வாக்கு, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாளின் அருள் வாக்கு என்று சொல்லிக்கொண்டு இதை எல்லோரும் கேட்டு இன்புற வேண்டும், உலகமெங்கும் அமைதி கிடைக்க வேண்டும், நலம் பெருக வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் திருவடி வாரத்தையும் காஞ்சி மகா பெரியவாளின் திருவடி வாரத்தையும் சரணாகதி செய்கிறோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.